வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சிம்பிளான கதை மூலமா வாழ்க்கையில வர்ற பெரிய பெரிய சவால்களை எப்படி ஜெயிக்கலான்னு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்க போறோம். இது ஒரு மலைய பத்தின கதை, ஒரு ஞானிய பத்தின கதை, ஆனா எல்லாத்துக்கும் மேல நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற அந்த சக்திய பத்தின கதை. வாங்க இந்த கதைக்குள்ள போலாம். நம்ம லைஃப்ல சில சமயம் பாத்தீங்கன்னா நம்ம கோல்ஸ் எல்லாம் மலை மாதிரி பெருசா தெரியும். ஆனா நம்ம திறமை ரொம்ப சின்னதா தோணும். கவனம் சிதறி அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிருக்கீங்களா? அப்போ இந்த கதை கண்டிப்பா உங்களுக்காக தான். சரி, கதை இப்படிதான் தொடங்குது. ஒரு கிராமத்துல ஒரு பையன் இருக்கான். அவன்கிட்ட திறமையெல்லாம் இருக்கு, ஆனா கான்ஃபிடன்ஸ் தான் இல்ல. ஒரு மாதிரி ஒரே கன்ஃபியூஷன், தோத்துருவோமோங்கிற பயம்னு அவனை ரொம்ப வாட்டி எடுக்குது. இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு அந்த ஊர்லயே ரொம்ப புத்திசாலியான ஒரு ஞானிய பார்க்க போறான். அவர்கிட்ட போய் அவன் ரொம்ப சிம்பிளா மனசுல இருந்து கேக்குறான், ஐயா, நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. இது நம்ம எல்லாருமே நமக்குள்ள கேட்டுக்கிற ஒரு கேள்விதானே, இல்லையா? இங்கதான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வருது. அந்த ஞானி பெருசா அட்வைஸ் எல்லாம் ஒன்னும் பண்ணல. அதுக்கு பதிலா அவர் ஒரு பயணத்துக்கு கூப்பிடுறாரு. அதுவும் எங்க தெரியுமா? ஒரு மலை உச்சிக்கு. பாருங்க, உண்மையான பாடங்கிறது வெறும் வார்த்தைகள்ல இல்ல, செயல்ல தான் இருக்கு. அததான் அந்த ஞானி புரிய வைக்கிறார். ஏன் கூட வா, இந்த ஒரே ஒரு வார்த்தையில அந்த பையனோட வாழ்க்கை மாறப்போற அந்த பயணம் தொடங்குது. கொஞ்சம் மர்மமா இருந்தாலும் இது ஒரு செயல் சார்ந்த அணுகுமுறை இல்லையா? இந்த மழை ஏறுறது தான் இங்க உண்மையான பாடம். இங்க தான் திரும்ப திரும்ப சொல்லப்படுற ஒரு சிம்பிளான வாக்கியம் விடாமுயற்சியோட திறவுகோலா மாறப்போகுது. ரெண்டு பேரும் மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போனதும் அந்த ஞானி அந்த பையன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்விதான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போற முக்கியமான உரையாடலோட ஆரம்பம். அந்த பையனோட பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அவன் கொஞ்சம் கூட டயர்டாகல. அதுக்கு பதிலா ஞானிக்கு தைரியம் சொல்றான். அந்த இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த கதையோட மந்திரமாவே மாறுது. போக போக பயணம் இன்னும் கஷ்டமாகுது. இப்ப ஞானி வேணும்னே டயரான மாதிரி நடிக்கிறாரு. அப்பா, என் கால்லாம் வலிக்குது, என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது அந்த பையனோட மன உறுதியை டெஸ்ட் பண்ற ஒரு மூமெண்ட். மறுபடியும் அதே கேள்வி. நாமளும் அப்படிதானே, ஒரு கஷ்டமான வேலை செய்யும்போது திரும்ப திரும்ப ஒரே பிரச்சனை வரும் இல்லையா? அதே மாதிரி ஞானியும் அதே கேள்வியை மறுபடியும் கேட்கிறாரு. அந்த சோதனை எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு இது நமக்கு காட்டுது. ஆனா அந்த பையன் அசரவே இல்ல. திரும்பவும் அதே நம்பிக்கையான பதில சொல்றான். இந்த தடவை அவன் ஞானிக்கு சொல்ற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில அவன் தனக்குத்தானே சொல்லிக்கிறான். அந்த முன்னாடி போகணுங்கிற மனநிலைய அவன் தனக்குள்ள நல்லா ஏத்திக்கிறான். கடைசியா அவங்க ரெண்டு பேரும் மலையோட உச்சியை அடைஞ்சிடுறாங்க. இங்கதான் கதையோட டேர்னிங் பாயிண்டே இருக்கு. அந்த ஞானம் கிடைக்கிற தருணமும் இதுதான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த டயர்டு, அந்த வலி எல்லாமே இப்போ போயிடுச்சு. அவங்க இப்போ வெற்றியோட உச்சியில நிக்கிறாங்க. அங்கிருந்து உலகத்தை பார்க்கும்போது பார்வை டோட்டலா மாறுது. இதுதான் இந்த கதையோட மைய கருத்தையே பிரமாதமா விளக்குது. கீழே இருந்து பார்க்கும்போது அந்த மலை ரொம்ப பெருசா ஏறவே முடியாத மாதிரி இருந்துச்சு. ஆனா உச்சிக்கு வந்துட்ட பிறகு அதே பெரிய மலை இப்போ அவங்க கால் கீழே ஒரு சின்ன குன்று மாதிரி தெரியுது. ஒரு கோலை நாம ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்வை எப்படி மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம் இல்லையா? இப்பதான் அந்த ஞானி தன்னோட மௌனத்தை களைச்சு அந்த பயணத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு விளக்க போறாரு. அந்த மலை ஏறினத நம்ம வாழ்க்கையில வர்ற சவால்களோட நேரடியா கனெக்ட் பண்றாரு. சோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கைங்கிறது ஒரே அடியா ஒரு பெரிய மலையில ஏறுற மாதிரி இல்ல. அது இன்னும் கொஞ்ச தூரம் தான் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்கிட்டு எடுத்து வைக்கிற சின்ன சின்ன ஸ்டெப்ஸோட கூட்டுத்தொகை தான். ஒரு விஷயத்த சாதிச்சு முடிச்சதும் அடுத்த சின்ன ஸ்டெப்புக்கு நம்ம நகரணும். அந்த ஞானி சொன்ன கடைசி பாடத்தை நாம ஒரு 4 சிம்பிளான ரூல்ஸா பிரிச்சுக்கலாம். 1, ஒரு விஷயத்த முடிச்சதும் அடுத்ததுக்கு மூவ் பண்ணுங்க. 2, ஒவ்வொரு புது கோலையும் இன்னும் கொஞ்சம் தூரம்தான் அப்படின்னு பாருங்க. 3, தொடர்ந்து முயற்சி செஞ்சா பெரிய டார்கெட் கூட சின்னதாகிடும்னு புரிஞ்சுக்கோங்க. கடைசியா 4வது, அந்த இன்னும் கொஞ்சம் தூரம் போறதுக்கு எப்பவும் ரெடியா இருங்க. இதுதான் அந்த ஞானி அந்த பையனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் சொல்ற ரொம்ப பவர்ஃபுல்லான கடைசி அட்வைஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் முயற்சி செய், உன் வாழ்க்கை உனக்கு வசமாகும். அந்த சின்ன எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ல தான் வாழ்க்கையோட வெற்றியே இருக்கு. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனேயே அந்த பையன்கிட்ட ஒரு முழுமையான மாற்றம் வருது. அவனோட பயம் எல்லாம் போய் நம்பிக்கை வருது. ரொம்ப தெளிவான மனசோட ஒரு பெரிய நன்றியோட அங்கிருந்து கிளம்புறான். கதை ஆரம்பத்துல பார்த்த அந்த கன்ஃபியூஸ்டு பையன் இப்போ இல்ல. சரி, இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக. உங்க வாழ்க்கையில நீங்க ஏற நினைக்கிற அந்த பெரிய மலை எது? அதை அடையறதுக்கு நீங்க எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த சின்ன ஸ்டெப், அந்த அடுத்த இன்னும் கொஞ்சம் தூரம் எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.